நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. நீங்க இந்த Facebook, Instagramல இருக்கிற மீம் பேஜஸ்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னா ஒரு 3 நாளா ஏப்ரல் மாசம் பத்தின மீம்ஸ் நிறைய பார்த்திருப்பீங்க. அப்படி ஏப்ரல் மாசம் என்னதான் நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2019 நம்மள வெச்சி செஞ்சதுக்கு அப்புறமா மொத்த வருஷமாடாதுன்னு தலையில அடிச்சுக்கிட்டு டிசம்பர் 31 வரைக்கும் கடந்து வந்து 2020 கண்டிப்பா ஒரு நல்ல வருஷமா இருக்கும், வேற லெவலா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட ஜான் 1 கால் எடுத்து வச்சோம். யுனைடெட் ஸ்டேட்ஸும் ஈரானும் முட்டிக்கிச்சு. ஒரு உக்ரைனியன் பிளேனை ஈரானியன் ஆர்மி ஆக்சிடென்டலா அட்டாக் பண்ணி 176 பேசஞ்சர்ஸ் செத்து போயிட்டாங்க. பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு வால்கனோ எரப்ட் ஆகி 1,35,000 பேருக்கு வீடு வாசல் இல்லாம போயிடுச்சு. டர்க்கில ஒரு எர்த்குவேக் வந்து 41 பேர் செத்து போயிட்டாங்க. காஷ்மீர்ல ஒரு அவலான்ச் வந்து 100 பேருக்கும் மேல செத்து போயிட்டாங்க. ஆஸ்திரேலியா பத்திக்கிட்டு எரிஞ்சு 46 மில்லியன் ஏக்கர்ஸ்க்கும் மேல இருந்த காடு சாம்பலா போச்சு. அது கூடவே 1 பில்லியனுக்கும் மேல அனிமல்ஸும் செத்து போச்சு. கோப் பிரையன்ட் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர் ஒரு ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. இது எல்லாமே ஜனவரியில மட்டும். இதை விட மோசமா ஒரு மாசம் இருக்கவே முடியாதுன்னு பிப்ரவரியில கால் எடுத்து வச்சோம். வேலண்டைன்ஸ் டே அப்படின்ற ஒரு இழவை கடந்து வந்து பரவாயில்ல, ஜனவரி அளவுக்கு பிப்ரவரி மோசமா இல்ல, மார்ச்சும் இதே மாதிரி ஜாலியா போயிடும் அப்படின்னு நம்பி வந்தா கொரோனா கொரோனா என்ன கொன்னுடாத வீணா, முச்சுக்குள்ள நீயும் வர வேணா, கூட்டத்துல போனா நீ தொத்திக்குவ சூனா, வீட்டுக்குள்ள சேஃபா இருப்பேனா. கொரோனா எப்படி ஆரம்பிச்சுது, அதனால என்னதான் நடந்ததுன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. மதன் கௌரி ஒரு 800 வீடியோ போட்டிருக்காரு, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஏப்ரல் நெருங்க போற இந்த நேரத்துல ஏப்ரல் மாசம் பத்தி சில மீம்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த மீம்ஸ்ல என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2020 இதுக்கு மேல மோசமா இருக்காதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஏப்ரல் மாசம் ஏலியன்ஸ் வர போறாங்க. இதுக்கு மேல மோசமா இருக்காதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஏப்ரல் மாசம் ஜாம்பிஸ் எல்லாம் வரப்போகுது. மனுஷங்க நிறைய பட்டாச்சு. ஏப்ரல் மாசம் ஒரு நல்ல மாசமா இருக்க போது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஏப்ரல் மாசம் எரிக்கல் விழப்போதா. என்னடா இஷ்டத்துக்கு மீம்ஸ் போட்டு பயமுறுத்துறாங்களே, இதெல்லாம் உண்மையானு பார்த்தா நிஜமாவே ஏப்ரல் மாசம் எரிக்கல் விழப்போகுது. 2.5 மைல்ஸ் டயாமீட்டர் இருக்கிற ஒரு பெரிய ஆஸ்ட்ராய்டு ஏப்ரல் 29 அன்னைக்கு எர்த்துக்கு ரொம்ப க்ளோஸா போக போகுது. ஏப்ரல் 29 5:56 AM EDT, அதாவது ஈஸ்டர்ன் டேலைட் டைம்க்கு எர்த்ல இருந்து 3.9 மைல்ஸ் தூரத்துல இந்த ஆஸ்ட்ராய்டு பாஸ் ஆகும். ஆனா அது எர்த்ல கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதான் உண்மை. மற்றபடி இந்த ஏலியன்ஸ் ஜாம்பிஸ்லாம் சும்மா. ஒரு சைடு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க வேண்டிய நியூஸ் சேனல்ஸ் நம்ம பயமுறுத்தி இருக்காங்க, இன்னொரு சைடு என்டர்டைன்மெண்ட் பண்ண வேண்டிய மீம்ஸும் நம்ம பயமுறுத்துது. பட் நம்ம பயப்படாம எப்பவுமே பாசிட்டிவா இருந்தோம்னா நெகட்டிவா எதுவுமே நடக்காது. சோ இந்த மாதிரி நேரத்துல நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தைரியமா பாசிட்டிவா இருக்குது. So always be positive. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. Thanks for watching.